பஞ்சபாண்டவர் ஐவருள் ஒருவனாகிய வீமன் 1000 யானைகளின் பலம் ஒருங்கே பெற்றவன். பிறக்கும் போதே பெரும்பலத்துடன் விளங்கினான். ஒரு நாள் தாயான குந்தி தேவி கைப்பிள்ளையான வீமனை ஒரு பாறையில் நழுவ விட்டுவிட்டாள். ஐயோ, குழந்தையின் உடல் நொறுங்கி போயிருக்குமே என்று அஞ்சி குழந்தையை எடுத்தாள். என்ன விந்தை! குழந்தை சிரித்துக் கொண்டிருந்தது. சிறு சிராய்ப்பு கூட உடம்பில் இல்லை. ஆனால் அக்குழந்தை விழுந்த இடத்தில் பாறையில் குழியிருந்தது. வீமனின் உடல் வலிமையை காட்டுவதற்காக வழங்கப்பட்டு வரும் செவி வழி செய்தி இது. வீமன் உண்பதற்கு உணவு வண்டி வண்டியாக வேண்டும். பகாசுரனுக்காக அனுப்பிய ஒரு வண்டி உணவையும் வீமன் ஒருவனே உண்டுவிட்டான். பகாசுரன் மிக வலிமை வாய்ந்த அரக்கன். தன் உணவை வீமன் உண்பதை கண்டான். சினம் கொண்டான். ஓடி வந்து வீமன் முதுகில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். வீமன், அப்பாடா, உண்ட சோறு விக்கி இருந்தது, இப்போது உள்ளே இறங்கிவிட்டது என்றான். பல் தேய்க்கும் குச்சி முழு பனை மறந்தானாம். இவ்வாறு பல செய்திகளை